அமெரிக்காவின் புயல் காலம் என்று சொல்லப்படும் ஜூன் 1 முதல் நவம்பர் 30 வரையிலான நாட்கள் இந்த வருடம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், கடந்த 10 ஆண்டுகள் முதல் முறையாக ஒரு பெரிய புயல் கூட அமெரிக்காவின் கரையை தொடவில்லை. இதை பார்த்ததும் அப்பாடா, இந்த வருஷம் புயல் தொல்லை இல்லை என்று அமெரிக்க மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் கதை இத்தோடு முடியவில்லை. இந்த அமைதிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே காரணம் என்று வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு கூட்டத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோம், நீங்க தான் புயல்களை வராமல் தடுத்து நிறுத்திட்டீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி என்று சொல்ல அது ஒரு பெரிய சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் புயல்கள் வராமல் போனதற்கு விஞ்ஞானிகள் சொல்லும் காரணம் வேறு. அமெரிக்காவை புயல்கள் தாக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் இந்த வருடம் மொத்தம் 13 புயல்கள் உருவாகியுள்ளன. இதில் 3 புயல்கள் மிக மிக சக்தி வாய்ந்த 5ஆம் வகை புயல்களாக உருவெடுத்து மற்ற நாடுகளை புரட்டி போட்டுள்ளன. குறிப்பாக மெலிசா என்ற புயல் மணிக்கு 185 மைல் வேகத்தில் சுழன்றடித்து ஜமைக்கா நாட்டை சின்னா பின்னமாக்கியது. சரி, அப்படி என்றால் ஏன் இந்த புயல்கள் அமெரிக்காவை நோக்கி வரவில்லை? இதற்கு வானிலை ஆய்வாளர் ஹால் நீதம் ஒரு சுவாரஸ்யமான காரணத்தை சொல்கிறார். அட்லாண்டிக் கடலில் வடக்கு அட்லாண்டிக் அலைவு என்ற ஒரு பெரிய காற்று அமைப்பு இருக்கிறது. இதை புயல்களுக்கு வழிகாட்டும் ஒரு டிராபிக் போலீஸ் என்று சொல்லலாம். இந்த வருடம் இந்த டிராபிக் போலீஸ் புயல்களை எல்லாம் அமெரிக்காவை நோக்கி வராமல் கிழக்கு திசையில் திருப்பி விட்டுவிட்டது. அதனால்தான் புயல்கள் எல்லாம் கடலிலேயே கரையை கடந்து அமெரிக்கா தப்பித்துக் கொண்டது. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னவென்றால், இந்த வருடம் முதல் முறையாக தேசிய புயல் ஆய்வு மையம் கூகுளின் டீப் மைண்ட் என்ற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புயல்களை கணிக்க தொடங்கியுள்ளது. இந்த ஏஐ குறிப்பாக மெலிசா புயலின் பாதையையும் அதன் தீவிரத்தையும் மிக துல்லியமாக கணித்ததாம். இனி வரும் காலங்களில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் புயல்களால் ஏற்படும் பேரழிவுகளில் இருந்து கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்ற உதவும் என்று நம்பப்படுகிறது. ஆக இந்த வருடம் அமெரிக்கா புயல்களில் இருந்து தப்பித்ததற்கு ட்ரம்ப் காரணம் இல்லை, ஒரு வானிலை மாற்றம் தான் காரணம். ஆனால் எதிர்காலத்தில் நம்மை புயல்களிலிருந்து காப்பாற்ற கூகுளின் ஏஐ ஒரு பெரிய ஹீரோவாக வரப்போகிறது என்பது மட்டும் உறுதி.